மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையை எதிர்நோக்குகின்ற மாணவர்களுக்கான கடந்த கால பரீட்சை வினாத்தாட்களை மீட்டு கொண்டு வருகின்ற அந்த வரிசையில் கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்ட அந்த பரீட்சை வினாத்தாளினுடைய அந்த மீட்டல் பகுதியை அவதானித்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் அதாவது பகுதி 2 வருகின்ற கட்டுரை பகுதி பற்றிய விடயம் இறுதி வகுப்பில் பார்க்கப்பட்டது. இன்றைய இந்த வகுப்பில் பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவாக இருக்கும் என்றால், சுருக்கம் எழுதுதல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான பகுதியை அடிப்படையாக கொண்டு அதிலே வரக்கூடிய விடயங்களை ஆணித்தரமான முறையில் நாங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும். பின்வரும் உரைப்பகுதியின் சுருக்கத்தை 40,45 சொற்களில் அமையக்கூடியவாறு சுருக்கி எழுத வேண்டும். சொற்களினுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்படுதல் வேண்டும். சொற்களினுடைய எண்ணிக்கை என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், அந்த இடத்துல குறிப்பிடப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. சுருக்கம் என்பது என்னவா இருக்கும் என்றால், ஒரு விரிவான ஒரு உரைநடை பகுதியை அதனுடைய மையக்கருத்து சிதைவடையாமல், ஒரு விரிவான ஒரு உரைநடை பகுதியை அதனுடைய மையக்கருத்து சிதைவடையாமல் எங்களுக்கு உரித்தான அந்த மொழிநடையில் சுருக்கி எழுதப்படுவதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் சுருக்கம் என்று சொல்லுவோம். விரிவான ஒரு உரைநடை பகுதியை அதனுடைய மையக்கருத்து சிதைவடையாமல் எங்களுக்கு குறித்தான ஒரு மொழிநடையில் சுருக்கி எழுதப்படுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் சுருக்கம் என்று என்ன செய்வோம் என்றால் அழைத்துக் கொள்வோம். சுருக்கம் எழுதுகின்ற பொழுது மாணவர்கள் அனுசரிக்க வேண்டிய விடயம் என்னவாக இருக்கும் என்றால், அந்த விரிவான உரைநடை பகுதியை தெளிவாக வாசித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வாசித்து அறிந்ததன் பிற்பாடு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பந்தியினுடைய மைய கருத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பந்தியினுடைய துணை கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மைய கருத்தையும் துணை கருத்தையும் அடிப்படையாக கொண்டு சுருக்கத்தை எழுத வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அந்த மைய கருத்தையும் அதிலே வருகின்ற துணை கருத்துக்களையும் அடிப்படையாக கொண்டு அந்த விரிவான உரைநடை பகுதியை எங்களுக்கு குறித்தான மொழி நடையிலே நாங்கள் சுருக்கி எழுத வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையில் சுருக்கத்துக்குரிய புள்ளி 10 புள்ளியாக இருக்கும். அந்த 10 புள்ளியை நாங்கள் என்ன செய்வோம் என்றால், முழுமையாக பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு குறைஞ்சது 6 புள்ளிகள் 7 புள்ளிகளை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் சுருக்கத்தில் பெற்றுக்கொள்வதற்கு தயாரான நிலையில் இருக்க வேண்டும். அவை பின்வரும் உரைப்பகுதியின் சுருக்கத்தை 40,45 சொற்களில் அமையக்கூடியவாறு சுருக்கி எழுதுக. சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. முதல் அந்த பந்தியை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் வாசித்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த பந்தியை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் வாசித்து கொள்ள வேண்டும். தென்னாட்டில் தொன்மை சிறப்புடன் விளங்கி வருவது தமிழ் பண்பாடு. தென்னாட்டிலே தொன்மை சிறப்புடன் விளங்கி வருவது தமிழ் பண்பாடு. இப்பண்பாடு தொன்று தொட்டு இன்று வரை உயிர் துடிப்போடு நின்று நிலவி வருகின்றது. உலகம் அறிந்தவற்றுள் சிறந்தவற்றிலும் சிந்தித்தவற்றுள்ளே சிறந்தவற்றிலும் தமிழ் பண்பாடு தன் நிகரற்று விளங்குகிறது. பந்தியை பாருங்கோ. தென்னாட்டில் தொன்மை சிறப்புடன் விளங்கி வருவது தமிழ் பண்பாடு. இப்பண்பாடு தொன்று தொற்று இன்று வரை உயிர் துடிப்போடு நின்று நிலவி வருகின்றது. உலகம் அறிந்தவற்றுள் சிறந்தவற்றிலும் சிந்தித்தவற்றுள்ளே சிறந்தவற்றிலும் தமிழ் பண்பாடு தன்னிகர் அற்று விளங்குகின்றது. அந்த தமிழ் பண்பாடு ஒரு தன்னிகர் இல்லாது ஒரு சிறப்பான தன்மையுடன் விளங்குவதாக குறிப்பிடப்படுகிறது. இன்று
1000க்கு மேற்பட்ட மொழிகள் இந்திய மக்களால் பேசப்பட்டு வருகின்றன. அவற்றுள் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்பட்டு வரும் மொழி இலக்கிய வளம் மிக்க மொழி, சிறந்த பண்பாட்டு ஊற்றாய் விளங்கும் மொழி, உலக பழம்பெரும் நாகரிகளோடு தொடர்புடையதாக திகழும் மொழி தமிழ் மொழி. அதாவது இன்றைக்கு 1000க்கு மேற்பட்ட இந்திய மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. அவற்றுள் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்பட்டு வரும் மொழி இலக்கிய வளமிக்க மொழி, சிறந்த பண்பாட்டு ஊற்றாக விளங்கும் மொழி, உலக பழம்பெரும் நாகரிகங்களோடு தொடர்புடைய திகழும் மொழி தமிழ் மொழியே ஆகும். பல மொழிகள் இருந்தாலும் சிறப்புக்குரிய ஒரு மொழியாக கருதப்படுவது தமிழ் மொழி. சமஸ்கிருத மொழி நீங்களாக உள்ள பிற இந்திய மொழிகளின் தோற்றம், வளர்ச்சி எல்லாம் கடந்த 1500 ஆண்டுகளுக்குள் அடங்கிவிடுகின்றன. இந்திய தொல்மொழியாக விளங்கும் தமிழ் மொழி உலகின் உயர் தனிச்ச மொழிகளுள் ஒன்றாக விளங்குவது இங்கு கருதத்தக்கது ஆகும். இந்திய நாகரிகம் நெடுங்காலத்துக்கு முன்பே கடல் கடந்த அயல் நாடுகளுக்கு சென்று பரவியுள்ளது. மொகஞ்சதாரோ ஹரப்பா பண்பாட்டு காலம் முதல் இன்று வரை இந்தியாவுக்கு வெளியே கடல் கடந்த நாடுகளில் எல்லாம் சென்று பரவியுள்ள இன்றைய இந்திய மொழி தமிழ் மொழியே என்பது மறக்க இயலாத உண்மை. இவ்வாறு தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பற்றிய ஒரு விடயத்தை இந்த பந்தியில கட்டுரை ஆசிரியர் என்ன செய்கிறார், தெளிவுபடுத்துவதற்கு என்ன செய்கிறார் என்றால் முற்படுகின்றார். அதாவது கட்டுரை ஆசிரியர் தெளிவுபடுத்துவதற்கு என்ன செய்கிறார் என்றால் முற்படுகிற தன்மையை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அதாவது இன்றைய காலத்தில் பார்த்தீங்கள் என்றால் தமிழ் மொழி ஒரு சிறப்புக்குரிய மொழியாக விளங்குகிறது. 1000க்கு மேற்பட்ட மொழிகள் இந்திய மக்களால் பேசப்பட்டு வருகின்றன. அவற்றுள் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்பட்டு வரும் மொழி இலக்கிய வளம் மிக்க மொழி, சிறந்த பண்பாட்டு ஊற்றாக விளங்கும் மொழி, உலக பழம்பெரும் நாகரிகங்களோடு தொடர்புடையதாக திகழும் மொழி தமிழ் மொழியே ஆகும். சமஸ்கிருத மொழி நீங்களாக உள்ள பிற இந்திய மொழிகளின் தோற்றம், வளர்ச்சி எல்லாம் கடந்த 1500 ஆண்டுகளுக்குள் அடங்கிவிடுகின்றன. இந்திய தொல்மொழியாக விளங்கும் தமிழ் மொழி உலகின் உயர் தனி மொழி செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்குவது இங்கு கருதத்தக்கது ஆகும். இந்திய நாகரிகம் நெடுங்காலத்துக்கு முன்பே கடல் கடந்த அயல் நாடுகளுக்கு சென்று பரவியுள்ளது. மொகஞ்சதாரோ கரப்பா பண்பாட்டு காலம் முதல் இன்று வரை இந்தியாவிற்கு வெளியே கடல் கடந்த நாடுகளில் எல்லாம் சென்று பரவியுள்ள இன்றைய இந்திய மொழி தமிழ் மொழி என்பது மறக்க இயலாத உண்மை. அவர் தமிழ் மொழியினுடைய அந்த பெருமையை வெளிப்படுத்துவதாக இந்த பந்தி என்ன செய்யண்டா அமைந்துள்ளது. உலகிலே பல மொழிகள் பேசப்பட்டு வந்தாலும் உயர் தனிச்சிறப்பினையுடைய செம்மைக்குரிய ஒரு மொழியாக கருதப்படுகின்ற மொழி என்ன மொழியாக இருக்கின்றால் தமிழ் மொழியாக இருக்கென்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த இந்தியாவில் பல்வேறுபட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. ஆனாலும் அந்த மொழிகளில் அதாவது இந்திய மொழி தமிழ் மொழி என்பதுதான் ஒரு சிறப்பான ஒரு மொழியாக காணப்படுகிறது. இந்த பந்தியை தெளிவாக முதல் என்ன செய்யணும்னா 2 தடவைகள் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. வாசித்து அறிந்ததன் பிற்பாடு அந்த பந்தியை நாங்கள் என்ன செய்யணுமென்றால் சுருக்கி எழுத வேண்டும். தென்னாட்டில் தொன்மை சிறப்புடன் விளங்கி வருவது தமிழ் பண்பாடு. இப்பண்பாடு தொன்று தொட்டு இன்று வரை உயிர் துடிப்போடும் என்ற நிலை வருகின்றது. உலகம் அறிந்தவற்றுள் சிறந்தவற்றிலும் சிந்தித்தவற்றுள்ளே சிறந்தவற்றிலும் தமிழ் பண்பாடு தன்னிகரற்று விளங்குகிறது. இதில் பார்த்தீங்கன்னா தென்னாட்டில தன்னிகரற்ற பண்பாடாக விளங்குவது எந்த யாருக்கு வேண்டால் தமிழ் பண்பாடு. தென்னாட்டில் முதலாவது போய் சொல்ல வேண்டியது தென்னாட்டில் தன்னிகரற்று பண்பாடாக விளங்குவது தமிழ் பண்பாடே ஆகும். தன்னிகரற்று விளங்குகின்ற அது என்னவா இருக்கும் என்றால் தமிழ் பண்பாடை என்ன செய்யறால் தன்னிகரற்று விளங்குகின்றதாக அமைகிறது.
இந்தியாவில் 3000 ஆண்டுகளுக்கு முன் தொன்மையான மொழியாக விளங்கியது தமிழ் மொழி. அதாவது இந்தியாவிலே 3000 ஆண்டுகளுக்கு முன் தொன்மையாக விளங்கிய ஒரு மொழி என்னவாயிருக்கும் என்றால் தமிழ் மொழியாக என்ன செய்யப்படுதென்றால் கருதப்படுகிறது. இந்தியாவிலே 1000க்கு மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. ஆனாலும் அதிலே இலக்கிய வளமிக்கதும் பண்பாட்டு ஊற்றாக விளங்குகின்ற ஒரு மொழியாக நாங்கள் கருதுவது தமிழ் மொழி. உலகின் உயர் தனிச்செம் மொழிகளில் ஒன்றாக தமிழ் மொழி விளங்குகிறது. உலகத்திலே உள்ள செம்மொழிகளில் ஒன்றாக பல்வேறுபட்ட மொழிகள் செம்மொழிகளுக்குள்ள அடங்கியாலும் தனிச்செம்மொழிகளில் ஒன்றாக விளங்குவது எந்த மொழியாக இருக்கின்றால் தமிழ் மொழியாக இருக்குது. கடல் கடந்த அயல் நாடுகளுக்கும் இந்திய மொழியான தமிழ் மொழியும் பரவியுள்ளது. கடல் கடந்த அயல் நாடுகளுக்கும் இந்திய மொழியான தமிழ் மொழியும் பரவியுள்ளது. அப்ப தமிழ் மொழி என்பது ஒரு சிறப்புக்குரிய மொழியாக விளங்குகின்றது. அந்த தமிழ் மொழியினுடைய பெருமையை எடுத்தியம்புகின்ற வகையில இந்த பந்தி என்ன செய்யறால் அமைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த தமிழ் மொழியினுடைய அந்த பெருமையினை வெளிப்படுத்துகின்ற வகையில் இந்த பந்தி இருக்குது. இந்த நான் சொன்ன இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் அதனுடைய சுருக்கத்தை எழுதி கொள்ள வேண்டும். முதலாவது, தென்னாட்டில் அதாவது தென்னாடுகளில் தன்னிகரற்ற பண்பாடாக விளங்குவது ஒரு தமிழ் பண்பாடு. இந்தியாவிலே 3000 ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான மொழியாக விளங்குவதும் தமிழ் மொழி. உலகில் உயர் தனி செம்மொழிகள் ஒன்றாக விளங்குவதும் தமிழ் மொழி. கடல் கடந்த அயல் நாடுகளுக்கும் இந்திய மொழியான தமிழ் மொழியும் என்ன செய்யறால் பரவி உள்ளது என்று நாங்கள் இதில் என்ன செய்யணும்டா எழுதி கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கள் என்றால் சுருக்கத்துக்கு என்ன மாதிரி புள்ளி வழங்கப்படும் என்றால் உள்ளடக்கத்துக்கு 6 புள்ளிகளும், சொல் அளவைக்கு 2 புள்ளிகளும், மொழி நடைக்கு 2 புள்ளிகளுமாக மொத்தம் 10 புள்ளிகள் என்ன செய்யணும்டா வழங்கப்படும். அதாவது உள்ளடக்கத்துக்கு 6 புள்ளிகளும், அதனுடைய சொல் அளவுக்கு 2 புள்ளிகளும், மொழிநடை சிறப்புக்கு 2 புள்ளிகளுமாக 6 6 8 8 10 புள்ளிகள் உங்களுக்கு என்ன செய்யறால் வழங்கப்படுவதாக அமைந்திருக்கும். சுருக்கத்தில் மாணவர்கள் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த புள்ளியை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் என்றால் அந்த பந்தியை ஒழுங்கான முறையில் வாசித்து கொள்ள வேண்டும். தெளிவான கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும். மைய கருத்து என்னத்தை சொல்லுகின்றது, துணை கருத்து என்னத்தை சொல்லுகின்றது என்பதை அறிந்ததன் பிற்பாடு நீங்கள் என்ன செய்யணும் என்றால் அந்த சுருக்கத்தை எழுதுவதற்கான அந்த வாய்ப்பு நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிங்க பரீட்சை மண்டபத்தில் நீங்கள் சுருக்கத்தை வாசித்து நீங்கள் என்ன செய்ய இருக்கின்ற ஓர்டரின் படியும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் அந்த வினா இலக்கத்தை ஒழுங்கான முறையில் போட்டால் என்னவாயிருக்கும் என்றால் சிறப்பானதாக இருக்கும். ஒழுங்கான முறையில் நீங்கள் போட்டீங்கள் என்றால் ஒரு சிறப்பானதாக என்ன செய்யுமெண்டா இருக்கும். அதை நீங்கள் என்ன செய்யும் என்றால் அவதானித்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடொன்று என்ன செய்யறா இருக்கின்றது. அவதானித்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடொன்று என்ன செய்யறா காணப்படுகின்றது. அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் என்ன செய்யும் என்றால் சுருக்கத்தை எழுதி கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடொன்று என்ன செய்யறா இருக்கின்றது. அந்த வகையில் இந்த சுருக்கத்துக்கான விடயத்தை நீங்கள் என்ன செய்யும் என்றால் அவதானித்து கொள்ள வேண்டும். சுருக்கத்தில் குறைஞ்சது 6 அல்லது 7 புள்ளிகளை நீங்கள் பெறக்கூடிய ஆற்றலை நீங்கள் என்ன செய்யணும் என்றால் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அடுத்தது, பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து அதன் கீழ்த்தரப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதுக என்று சொல்ற விடயம். பின்வரும் உரைப்பகுதியை வாசித்து
அதன் கீழ் தரப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதுக. கிறிஸ்துக்கு பின் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துக்கு பின் 13ஆம் நூற்றாண்டு வரை சோழர் காலம் ஆகும். கிறிஸ்துக்கு பின் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துக்கு பின் 13 நூற்றாண்டு வரை தமிழ் இலக்கிய வரலாறுல சோழர் காலம். சங்க காலம், சங்கம் மருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், விஜயநகர நாயக்க காலம், ஐரோப்பிய காலம் என்று காலங்கள் இருக்கிறது. இக்காலத்தில் உலக புகழ்பெற்ற பல காப்பியங்கள் தமிழில் தோற்றம் பெற்றன. இந்த சோழர் காலத்தை தமிழ் இலக்கிய வரலாறுல பொற்காலம் என்று சொல்லுவோம். அது கிறிஸ்துக்கு பின் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துக்கு பின் 13ஆம் நூற்றாண்டு வரை சோழர் காலம் ஆகும். இக்காலத்தில் உலக புகழ்பெற்ற பல காப்பியங்கள் தமிழில் தோற்றம் பெற்றன. ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை தவிர்ந்த வளையாபதி, சீவக சிந்தாமணி, குண்டலகேசியும் என்ற அந்த ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம், மணிமேகலை சங்கம் மருவிய காலத்தில் தோன்ற பெற்றிருக்குது. சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்ற காப்பியங்களும் 5 காப்பியங்களாகிய சூளாமணி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம், நீலகேசி, யசோதர காவியம் மற்றும் மாபெரும் காப்பியங்களான கம்பராமாயணம், பெரிய புராணம், கந்த புராணம் முதலானவையும் இக்காலத்திலேயே தோற்றம் பெற்றன. ஐம்பெருங்காப்பியங்கள்ல 3 காப்பியங்களும் 5 காப்பியங்கள்ல வார 5 காப்பியங்களும் இதிலே தோற்றம் பெற்றன. தமிழில் காவியங்கள் அதிகமாக தோற்றம் பெற்றதால் இக்கால பகுதியை காவிய காலம் என்று அழைப்பர். அதாவது தமிழ் இலக்கிய வரலாறுல சோழர் காலத்தில் அதிகளவான காப்பியங்கள் தோற்றம் பெற்றதால காவிய காலம் என்று அழைப்பர். கம்பர், ஒட்டக்கூத்தர் போன்ற கவி சக்கரவர்த்திகளும், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற புவி சக்கரவர்த்திகளும், இந்த உலகத்தை ஆண்ட புவி சக்கரவர்த்திகளும் இக்காலத்தை சேர்ந்தவர்களே. கம்பர், ஒட்டக்கூத்தர் போன்ற கவி சக்கரவர்த்திகளும், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற புவி சக்கரவர்த்திகளும் இக்காலத்தை சேர்ந்தவர்களே. சிறந்த படைபலமும் கடற்படையும் கொண்டிருந்த சோழ மன்னர்கள் ஜாவா, சுமாத்திரா, மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளையும் கைப்பற்றி ஆட்சி செய்தனர். கம்பர், ஒட்டக்கூத்தர் போன்ற கவி சக்கரவர்த்திகளும், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற புவி சக்கரவர்த்திகளும் இக்காலத்தை சேர்ந்தவர்களே. சிறந்த படைபலமும் கடற்படையும் கொண்டிருந்த சோழ மன்னர்கள் ஜாவா என்று சொல்லப்படுவதும், சுமாத்திரா தீவு, மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளையும் கைப்பற்றி ஆட்சி செய்தனர். முதலாவது கேள்வி கேட்கினோம். சோழர் காலம் காவிய காலம் என குறிப்பிடப்படுவதற்கான காரணம் என்ன? சோழர் காலம் காவிய காலம் என்று குறிப்பிடப்படுவதற்கான காரணம் என்னென்றால், அதிகளவான காப்பியங்கள் தோற்றம் பெற்ற காலம் என்பதால நாங்கள் அதை என்னென்னு சொல்றோம் என்றால் காவிய காலம் என்று சொல்லுகிறோம். அதிகளவான காப்பியங்கள் தோற்றம் பெற்ற காலம் என்பதால நாங்கள் அதை என்னென்று சொல்றோம் என்றால் காவிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அதிகளவான காவியங்கள் அல்லது காப்பியங்கள் தோற்றம் பெற்ற காலம் என்றதால காவிய காலம் என்றால் 50 காப்பியங்களும் 5 காப்பியங்களும் தோற்றம் பெற்ற காலம் என்பதால நாங்கள் அதை காவிய காலம் என்று சொல்லுவோம். முதலாவது கேள்வி, சோழர் காலம் காவிய காலம் என குறிப்பிடுவதற்கான காரணம் அதிகளவான காப்பியங்கள் 50 காப்பியங்களும் 3 5 காப்பியங்களும் தோற்றம் பெற்ற காலம் என்பதால இவ்வாறு சொல்லப்படுகிறது. சோழர் காலத்தில் தோற்றம் பெறாத காப்பியங்களாக கூறப்படுபவை, அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை என்று சொல்லப்படுகிற 2 காப்பியங்களும் தமிழ் இலக்கிய வரலாறுல சங்கம் மருவிய காலத்துல தோற்றம் பெற்றதால அதை இதுக்கு நாங்கள் வகைப்படுத்த முடியாது. இக்காலத்தில் வாழ்ந்த சிறந்த புலவர்களாக கூறப்படுவர்கள் யாராருக்கு வேண்டால், ஒன்று கம்பர், ஒட்டக்கூத்தர் போன்ற ஆக்கள் என்ன செய்யறால் தமிழ் இலக்கிய வரலாறுல சோழர் பெருமன்னர் காலத்திலே வாழ்ந்த சில சிறந்த புலவர்களாக நாங்கள் குறிப்பிடலாம். சோழ மன்னர்கள் கைப்பற்றிய நாடுகள் அவை ஜாவா, சுமாத்திரா, மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளையும் கைப்பற்றியுள்ளனர். சோழர் பெருமன்னர் காலம் வீழ்ச்சியடைந்த நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு. சோழ பெருமன்னர் காலம் வீழ்ச்சியடைந்த நூற்றாண்டு எதற்கு வந்தால்
13ஆம் நூற்றாண்டு என்னவா இருக்கும் என்றால் வீழ்ச்சி அடைந்த காலமாக சொல்லப்படும். முதல் பிற்பாடு வார காலம் என்ன காலமாக இருக்கும் என்றால் தமிழ் இலக்கிய வரலாற்றில விஜய நகர நாயக்கர் காலம் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள் படி 5 கேள்விகள் அதில் இருக்கின்றன. 5 10 புள்ளிகள் இந்த கேள்விக்கு உங்களுக்கு வரும். தற்போது தீவிரமாக பரவி வரும் வெள்ளை தாக்கம் வெள்ளை தாக்கம் காரணமாக தென்னை, மா, வாழை போன்ற பல விளைச்சல் தருகிற மரங்கள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் எதிர்காலத்திலே இவற்றின் மூலம் கிடைக்கப்பெறுகிற விளைச்சலானது குறைவடைய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தென்னையிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை தாக்கத்தின் காரணத்தால தேங்காய்க்கான விலைகள் தற்காலத்திலே அதிகளவாக கூடியிருக்கின்றது. பாமர மக்கள் தேங்காயை வாங்குவதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். ஏனென்றால் 200, 250, 230 போன்ற உயர்ந்த விலைகளில் தேங்காய் விற்கிறது ஒரு தேங்காய். எனவே இது தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த தாமரை இளைஞர் மன்றத்தின் செயலாளர் ஆனா தேவகாந்தன் உம்மை கருதி கொண்டு பின்வரும் விடயங்களை உள்ளடக்கியதாக கம்பன் பத்திரிகையில் பிரசிக்குமாறு கூறி பத்திரிகையின் பிரதம ஆசிரியருக்கு 100 சொற்களில் கடிதம் ஒன்று எழுதுக. கேட்ட கேள்வி பாருங்கஜி. தாமரை இளைஞர் மன்றத்தின் செயலாளர் தேவகாந்தன் என உம்மை கருதி கொண்டு பின்வரும் விடயங்களை உள்ளடக்கியதாக கம்பன் பத்திரிகையில் பிரசுரிக்குமாறு கோரி பத்திரிகையின் பிரதம ஆசிரியருக்கு 100 சொற்களிலே கடிதம் ஒன்றினை எழுதுக. 100 சொற்களில் ஒரு கடிதம் எழுத வேணும். வெள்ளை தாக்கத்துக்குள்ளாகும் மரங்கள், வெள்ளை தாக்கத்துக்கு உள்ளாகின்ற மரங்கள், அந்த மரங்களுக்கு உண்டாகின்ற பாதிப்புகள் வர வேண்டும். கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்பவற்றை உள்ளடக்கி இந்த தொழில்முறை கடிதத்தை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இது என்ன கடிதமாக இருக்கும் என்றால் தொழில்முறை கடிதம் என்று சொல்லப்படும். உறவுமுறை கடிதத்தை விட சற்று வித்தியாசமான ஒரு தொழில்முறை கடிதம். தொழில்முறை கடிதம் எழுதியிருக்க நாங்கள் மாணவர்கள் 8 விடயங்களை அனுசரித்து கொள்ள வேண்டும். முகவரி, உள்முகவரி, விழிப்பு, விடயத்தலைப்பு, செய்தி, அடுத்தது நன்றி, அடுத்தது முடிப்பு, அடுத்தது கையொப்பு. 8 பிரதானமான விடயங்களை அனுசரித்ததாக நீங்கள் தொழில்முறை கடிதத்தை என்ன செய்யணும் என்றால் எழுதி கொள்ள வேண்டும். அந்த 8 விடயங்கள் உங்களோட பேப்பரில் இருக்குது. அதை சொல்லுவோம் அமைப்பு என்று சொல்லுவோம். அதை நாங்கள் என்று சொல்லுவோம் அமைப்பு. உங்களோட விடயம் அமைப்பாக இருக்கும் என்றால் 5 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். உள்ளடக்கத்துக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்கும் என்றால் 7 புள்ளிகள் கிடைக்கும். மொழி நடக்க எத்தனை புள்ளிகள் கிடைக்கும் என்றால் 3 புள்ளிகள் கிடைக்கும். 7 3 10, 10 5 15 புள்ளிகள் தொழில்முறை கடிதத்துக்கு உரியதாக காணப்படும். பத்திரிகையின் பிரதம ஆசிரியருக்கு தான் 100 சொற்கள் எழுத சொல்லி இருக்குது. பத்திரிகையில் பிரசுரிப்பதற்கான வேண்டுகோளம் சொல்லணும். இவ்வாறு நான் இந்த விடயத்தை உங்களோட பத்திரிகையில கம்பன் பத்திரிகையில நீங்கள் பிரசுரிக்க வேண்டும் என்று முதலாவது ஒரு வேண்டுகோள் விடுக்க வேண்டும். அடுத்தது பிரசுரிப்பதற்கான அந்த விடயத்தை சொல்லணும். என்ன மாதிரி என்றால் வெள்ளை தாக்கம், வெள்ளை தாக்கத்துக்குள்ளாக மரங்கள் பெரும்பாலும் தென்னை மரங்கள், தென்னை, மா, வாழை என்று சொல்லப்படுகிற 3 மரங்களும் அதிகளவாக வெள்ளை தாக்கத்துக்கு என்ன செய்யணும்டா உட்படுகின்ற மரங்களாகவே காணப்படும். இந்த வெள்ளை தாக்கத்தால் என்ன ஏற்படுத்தப்படும்டா மரங்களுமையான விளைச்சல் என்ன செய்யும்டா குறைவடைந்து காணப்படும். அதாவது மரங்கள்ல இவ்வாறு வெள்ளை தாக்கத்தின் காரணத்தால அந்த மரங்களினுடைய விளைச்சல் என்ன செய்யும்டா மிக மிக குறைவாக காணப்படும். அப்படி குறைவாக காணப்படைக்க அந்த குறைவுத்தன்மை மக்களினுடைய வாழ்க்கையில பாரியளவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிலைகள் அல்லது ஏது நிலைகள் இருக்கிறது. ஏனென்றால் வெள்ளை தாக்கம் தென்னை மரத்தில் வருகின்ற பொழுது தென்னை மரத்தினுடைய அந்த தேங்காயினுடைய தன்மை என்ன செய்யும் என்றால் மிக மிக குறைவாகவே அதில் காய்க்கும். அதே போல காய்க்கிற அந்த தேங்காய்களும் வெள்ளைக்காகத்தான் என்ன செய்யறால் முழுமையான ஒரு பயனை நாங்கள் என்ன செய்ய முடியாண்டா மனிதர்கள் அனுபவித்துக் கொள்ள முடியாது. அதே போல மரங்கள் என்ன செய்யணும்டா பட்டு போகக்கூடிய வாய்ப்பு நிலைகளும் காணப்படுகிறது. வெள்ளை தாக்கத்தின் காரணத்தால் என்ன செய்யறால் பட்டு மரங்கள் தென்னை, மா, வாழை போன்ற மரங்கள் என்ன செய்யறால் டப்பண்டு அதிகளவாக படும்.
படுகின்ற பொழுது அதனுடைய விளைச்சல் என்ன செய்ய வேண்டாம், குறைவாக இருக்கும். இப்படி விளைச்சல் குறைவாக இருக்க நாங்கள் ஏனைய இடங்கள்ல இருந்து அந்த தேங்காயை நாங்கள் இறக்குமதி செய்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஏற்படுத்தப்படும். இவ்வாறு இந்த தாக்கம் இருக்கேக்க இந்த தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு முதலாவது என்ன செய்ய வேண்டால், ஏதாவது மருந்து வகைகளை என்ன செய்ய வேண்டால், அதாவது அந்த மரங்களுக்கு அடித்து அதில் இருக்கின்ற அந்த வெள்ளை ஈக்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல எங்களுடைய இருக்கிற மரங்கள்ல, அதாவது ஒரு மரத்தில் ஏற்பட்டால் தொடர்ந்து அந்த மரத்திலே எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா மரங்கள்லையும் அது என்ன செய்ய வேண்டாம், பரவக்கூடிய வாய்ப்பு நிலைமை இருக்குது. அதான இயன்ற வரைக்கும் என்ன செய்ய வேண்டாம், ஒரு மரத்தில் ஏற்பட்டால் அந்த ஒரு மரத்தில் ஏற்படுவதற்கான அந்த காரணத்தை கண்டு அந்த மரத்துக்கு அதிலேயே முடிகிற மாதிரி மாற்றவானும். அதோட ஏனைய மரங்களுக்கு அந்த வெள்ளை தாக்கம் தொற்றாத வகையில் உங்களோட நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டாம், காணப்பட வேண்டும். அடுத்தது புகை போட்டு என்ன செய்யறேன்னா அந்த இதுகளை செய்கிறது, அல்லது ரசாயன வகை உறவைகளை கையாண்டு அந்த மரங்களில் இருக்கிற அந்த வெள்ளைகளை என்ன செய்யறேன்டா கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும். இவ்வாறான விடயங்களை உள்ளடக்கி நாங்கள் பத்திரிகையின் பிரதம ஆசிரியருக்குத்தான் ஒரு கடிதத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், எழுதி கொள்ள வேண்டும். பத்திரிகையினுடைய ஒரு பிரதம ஆசிரியருக்குத்தான் அந்த கடிதத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், தெளிவாக எழுதி கொள்ள வேண்டும். முகவரி, உள்முகவரி, விழிப்பு, விடயத்தலைப்பு, செய்தி, அடுத்தது நன்றி, அடுத்தது முடிப்பு, அடுத்தது கையொப்பம் என்று சொல்லப்படுகின்ற 8 விடயங்களை அனுசரித்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டால் இந்த தொழில்முறை கடிதத்தை எழுத வேண்டிய தேவைப்பாடு என்ன செய்ய என்றால் இருக்கிறது. இந்த கடிதத்தை எழுத வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அல்லது தங்கத்தாரகை தமிழ் மகா வித்தியாலயத்தின் தமிழ் மன்ற செயலாளராக உம்மை கருதி கொண்டு, தங்கத்தாரகை தமிழ் மகா வித்தியாலயத்தின் தமிழ் மன்ற செயலாளராக உம்மை கருதி கொண்டு இப்பாடசாலை நடைபெற்ற முத்தமிழ் விழா தொடர்பான அறிக்கை ஒன்றினை பின்வரும் அம்சங்களை கருத்தில் கொண்டு 100 சொற்களில் எழுதுக. அதாவது முத்தமிழ் விழா தொடர்பான அறிக்கை ஒன்றினை பின்வரும் அம்சங்களை கருத்தில் கொண்டு 100 சொற்களில் எழுதுக. ஒன்று, முதலாவது பாடசாலையினுடைய பெயர், காலம், நேரம், இடம். பாடசாலையின் பெயர் பெறவனும் காலம் நேரம் இடம் பெறவனும். அடுத்தது பிரதம விருந்தினர் ஆர்வாரான் சிறப்பு விருந்தினர்கள் ஆர்வம் எழுதவும். பிரதம விருந்தினர்களால் சிறப்பு விருந்தினர். அடுத்தது அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளின் அந்த ஓடர். அனுசரணை ஆளர்கள் ஆர்ஆர், அந்த நிகழ்வுக்கு அனுசரணையை வழங்கியது ஆர்ஆர் என்றதை அடிப்படையாக கொண்டு 15 புள்ளிகளுக்கு அடிப்படையாக கொண்டு இந்த என்ன செய்ய வேண்டாம் அறிக்கையை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் எழுத வேணும். இந்த அறிக்கையில் முக்கியமானது என்னவா இருக்கும் என்றால் பாடசாலையினுடைய பேர், காலம், நேரம், இடம் கட்டாயம் பெற வேண்டும். அடுத்தது அந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வந்திருக்கிறாள், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாள், என்ன நிகழ்ச்சி ஓடர் நடைபெற்றது, அதாவது என்ன நிகழ்ச்சி ஓடர் நடைபெற்றது என்பதை அடிப்படையாக கொண்டு முத்தமிழ் விழா வேண்டால் அந்த முத்தமிழ் விழாவின் ஓடரை நாங்கள் என்ன செய்ய வேண்டால் தெளிவாக குறிப்பிட்டு கொள்ள வேண்டும். அந்த தெளிவாக அதை குறிப்பிட்டுத்தான் அந்த அறிக்கையை நாங்கள் எழுத வேணும். அறிக்கை எழுதிக்க பெரும்பாலும் எங்களை ஒரு செயலாளராக கருதி கொண்டுதான் நாங்கள் அறிக்கையை எழுத வேண்டும். நாங்கள் எங்களை என்ன கருதணும் என்றால் செயலாளராக கருதி கொண்டுதான் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அறிக்கையை எழுத வேண்டிய ஒரு பிரதானமான தேவைப்பாடு ஒன்று இருக்கிறது. அறிக்கை என்பது செயலாளரால் என்ன செய்ய வேண்டால் எழுதித்தான் அது சபையினருக்கு என்ன செய்ய வேண்டாம் சமர்ப்பிக்கப்படும். இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய அந்த அறிக்கை ஒரு முழுமையான முறையில் என்ன செய்ய வேண்டால் அங்கே இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இது என்னவா இருக்கும் என்றால் அதாவது பகுதி 2 என்று சொல்லப்படுகின்ற 80 புள்ளிகளுக்குரிய ஒரு விடயமாக காணப்படும். அவை பகுதி 1 40 மார்க்ஸுக்கு வரும், பகுதி 2 80 புள்ளிக்கு வரும். அடுத்தது பகுதி 3 என்று சொல்கிற பகுதியும் ஒரு 80 புள்ளிக்குரிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். பகுதி 3 என்பதும் ஒரு 80 புள்ளிகளுக்குரிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குது. அறிவுறுத்தலுக்கேற்ப 5 வினாக்களுக்கு மாத்திரம் விடையளிக்குக. 1 2 3 4 5 வினாக்களுக்கும் 5, 6, 7 வினாக்கள் ஏதாவது ஒரு வினாவிற்குமாக விடை எழுதுக. இவ்வினாத்தாளுக்குரிய புள்ளிகள் 80 புள்ளிகள். இவ்வினாத்தாளுக்குரிய புள்ளிகள் 80 புள்ளிகளாக இருக்கும்.
வினாத்தாளுக்குரிய புள்ளிகள் என்னவா இருக்கும் என்றால் 80 புள்ளிகளாக என்ன செய்யும் என்றால் காணப்படும். முதலாவது கேள்வி போட்டிருக்கிறாங்க, சுருக்கமான விடை எழுதுக. நீர் நனி படிகோடு ஏறி சீர்மிக கரையவர் மருள திரையகம் பிதிர. அதாவது சீர்மிக என்றது இது புறநானூர்ல வருகிற ஒரு பாட்டு. நீர் நனி படிகோடு ஏறி சீர்மிக கரையவர் மருள நெடுநீர் குட்டத்து துடுமென பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லா இளமை. இனி நினைந்து இரக்கமானென்று திணிமணல் செய்யுறு பாவைக்கு கொய்பூத்தைய தன்கயம் ஆடும் மகளிரோடு கைவினைந்து தழுவழி தளி தூங்குவழி தூங்கி மறை எனல் அறியா மாயமில்ல ஆயமொடு உயர் சினை மருத துறையுறத் தாழ்ந்து நீர் நனி படிகு ஓடு ஏறி சீர்மிக கரை அவர் மெருள திடை அகம் பிதிர நெடுநீர் குட்டத்து துடும் என பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லாகிழமை. யாரால் எழுதப்பட்ட என்றால் தொடித்தலை விழுத்தண்டினரால் பாடப்பட்ட புறநானூற்றின் 243வது செய்யுளாக இருக்கின்றது. இந்த பாடலின் திணை பொதுவியலாக இருக்கிறது, துறை கையறு நிலையாக இருக்கிறது. கழிந்து போன ஒன்றிற்காக அதனை எண்ணி வருத்தமடைதல் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. கழிந்து போன ஒன்றிற்காக அதனை எண்ணி வருத்தம் அடைதல் என்ற பொருளை குறிக்கிறது. அதாவது புலவர் முதுமை காலத்தில் தன்னுடைய இளமை காலத்தை நினைத்து கவலை கொள்ளுகின்ற பாங்கில இது இருக்கிறது. கோடு என்பதனால் கருதப்படுவது ஒன்று கோடு கண்டா கொம்பு அல்லது கிளை அல்லது மரக்கிளை. கோடு கண்டா ஒன்று கொம்பு சொல்லலாம், அல்லது கிளி என்று சொல்லலாம், அல்லது மரக்கிளை என்று சொல்லலாம். சீர் மிகு கரை அவர் என்பதால் விளங்கிக் கொள்வது அழகு மிக்க கரையிலே உள்ளவர்கள். சீரண்டால் அழகு என்பதை குறிக்குது. அழகு மிக்க அந்த கரையிலே உள்ளவர்கள் வியப்படையும் வண்ணம் நீர் அலைக்குள் பாய்ந்து, அதாவது நீண்ட ஆழமுள்ள அந்த நீர் மடுவின் கண் துடுமென்ற ஒலியுடன் பாய்ந்து கீழே இருக்கிற மணலினை எடுத்து வந்து காட்டிய எதனையும் ஆராய்ந்தறிந்து கொள்ளாத அந்த இளமை பருவம் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்ப இங்க சீர்மிகு கரையவர் என்பதால் விளங்கிக் கொள்வது அழகு மிகுந்த அந்த கரையிலே உள்ளவர்கள் வியப்படையும் வண்ணம். அதை கேட்டது சீர்மிக கரையவர் என்றால் அழகு மிகுந்த கரையிலே உள்ளவர்கள். அடுத்தது, அன்று நடந்த கூட்ட நிகழ்ச்சியோடு பிரிட்டோவின் பிரதிநிதித்துவ கதை நின்றுவிட்டது. இது நாவலர் எழுந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுரை பகுதியை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கேள்வி. அந்த பாடத்தினுடைய ஆசிரியர் யாராயிருக்கும் என்றால் பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை. அவர் எழுதிய இலக்கிய வழி என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகுப்பில இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது அந்த காலத்தில் சட்டசபை உறுப்பினர் பதவிக்காக யாரை தெரிவு செய்வது என்பதற்கான ஒரு மாபெரும் கூட்டமானது வண்ணார் வண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலையில் நடைபெற்றது. 1878ஆம் ஆண்டு இந்த மாபெரும் கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்க வேண்டியது நாவலர் அவர்கள். ஆனால் அவருக்கு இருக்க அந்த நோய் நிலைமையின் காரணத்தால் அவர் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கவில்லை. அந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்தது யாராயிருக்கும் என்றால் வை விஸ்வநாதம் பிள்ளை என்று அந்த கட்டுரை பகுதியிலே என்ன செய்யறா குறிப்பிடப்படுகிறது. அன்று நடந்த கூட்ட நிகழ்ச்சியோடு பிரிட்டோவின் பிரதிநிதித்துவ கதை நின்றுவிட்டது. பிரதிநிதித்துவம் எதற்குரியதென்றால் சட்ட சபையிலே உறுப்பினரை தெரிவு செய்வதற்கான, சட்டசபைக்கு ஒரு உறுப்பினரை தெரிவு செய்வதற்கான ஒரு மாபெரும் கூட்டமாக அதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அந்த மாபெரும் கூட்டத்தில் 2 பேர் போட்டியிடுகிறார்கள். ஒன்று பிரிட்டோ என்று சொல்லப்படுகின்ற பிரசித்தி பெற்ற ஒரு பழக்க வழக்கறிஞர். அடுத்தது சேர்போன் ராமநாதன் துரியவர்கள் என்ன செய்யறால் அந்த சட்டசபை உறுப்பினர் பதவிக்காக போட்டியிடுகிறார்கள். அவை இந்த சட்டசபை உறுப்பினர் பதவிக்காக போட்டியிடுகிற சந்தர்ப்பத்தில் பிரிட்டோவுக்கு பேச வந்தவர்கள் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் உள்ள பிரபலமான வழக்கறிஞர்கள், வாதம் இல்லாத இடத்திலும் வாதத்தை வருவிக்கக்கூடியவர்கள். நாவலர்களுடைய காசம் அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு அனுகூலத்தை அளித்தது. அவை சேர்வன் ராமநாதன் கட்சி என்ன செய்யறா சோர்ந்து போய்விட்டது. இந்த நேரத்தில் நாவலர்கள் கூட்ட நடைமுறைகளை அவதானித்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் பிரிட்டோவை ஆகாசத்திலே கொண்டே வைத்து விட்டாச்சு. இப்ப அதாவது சேர்வன் ராமநாதன் கட்சியினர் சோர்ந்து போய்விட்டனர்.
கூட்டத்தை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற விஸ்வநாதம் பிள்ளையர்களுடைய பார்வை நாவலர்களை நோக்கியதாக விழுகிறது. அந்த நேரத்தில் நாவலர்கள் மிக்க கோபம் கொண்டு அந்த கூட்டம் நடைபெறுகிற மேடையை நோக்கி நகர்ந்து செல்கின்றார். பொழிந்த நெய் ஆகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழும் கனல் என எழுந்த மாகமடங்களும் மால்விடையும் பொன்னாகமும் நாகமும் நாண நடந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்ப அந்த கூட்ட நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட பேர் என்னவா இருக்கும்டா வாத மகாசபை. வாத மாசபை அல்லது வாத மகாசபை என்று நாங்கள் ஒரு பேரை வழங்கிக் கொள்ளலாம். வாத மகாசபை என்று பண்டிதமணி சீனா கணவதி பிள்ளையவர்கள் தன்னுடைய கட்டுரை பகுதியிலே என்ன செய்தார் என்றா குறிப்பிடுகின்றார். அடுத்தது நிலைமாறும் தன்மையுடைய அரசியல் கொள்கையை கைவிடுவேன், நிலைமாறாத இயல்புள்ள சத்திய வாக்கை கடைப்பிடிப்பேன், இதுதான் அரசனின் முடிவு. அதாவது நிலைமாறும் தன்மையுள்ள அரசியல் கொள்கையை கைவிடுவேன், நிலைமாறாத இயல்பினுடைய சத்திய வாக்கை கடைப்பிடிப்பேன், இதுதான் அரசனின் முடிவு. இங்கு குறிப்பிடப்படுகின்ற அரசன் யாராயிருக்குண்டா தசரத மாமன். அதாவது இது லட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியை ஆதாரமாக கொண்டு வருகின்ற இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை பகுதியை ஆதாரமாக கொண்டு வருகின்ற அந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த இலட்சியம் சமநோக்கும் என்று சொல்ற கட்டுரை பகுதியை எழுதியது யாராயிருக்கும் என்றால் அதாவது புலவர் மணி ஏஎன்ஆ பெரியதம்பி பிள்ளை அவர்கள். அவர் எழுதிய உள்ளதும் நல்லதும் என்று சொல்லப்படுகின்ற என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகுப்பில இருந்து எடுக்கப்பட்ட உள்ளதும் நல்லதும் என்று சொல்லப்படுகிற தொகுப்பில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரை பகுதி தான் இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகிற கட்டுரை பகுதி. இலட்சியமும் சமநோக்கும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான என்னவாயிருக்கும் என்றால் கட்டுரை பகுதியாக காணப்படுகிறது. அந்த கட்டுரை பகுதியில தசரதன்ற தன்மையை சொல்லப்படும் நிலைமாறும் தன்மையுடைய அரசியல் கொள்கையை கைவிடுவேன், நிலை மாறாத இயல்பினுடைய சத்திய வாக்கை கடைப்பிடிப்பேன், இதுதான் அரசனின் முடிவு. இங்கு குறிப்பிடப்படும் அரசன் யாராயிருக்கும் என்றால் தசரத மாமன்னன். கைவிடுவேன் என்பதால் உணர்த்தப்படுவது என்னென்றால் அதாவது பின்தொடர மாட்டேன் அல்லது அரசியலை கைவிட்டு விடுவேன் அல்லது அரசியலை நீக்கி விடுவேன் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. இது அதாவது அந்த தேர்ட் பார்ட்ல வருகிற மூன்றாவது கேள்விக்குரிய விடை ஆக இருக்கும். இதனுடைய மிகுதி பகுதியை அடுத்த வகுப்பில் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அவதானித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடன் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.